இந்த டெண்டர் விவகாரத்தை சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் தான் இப்போ கசிவிடப்பட்டிருக்கு. அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு போலீஸ் அதிகாரியோட பெயர் வந்து அதில் இருக்குது. யாருன்னா வருண் ஐபிஎஸ் அவர்கள். அவர் வந்து தமிழக சிபிசிஐடியோடைய டிஐஜியாக இருக்கார். அவர் வந்து என்ன குற்றச்சாட்டுனா, அவரோட ஃப்ரெண்டு மனோஜ்குமார்ன்றவருக்கு அவருடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி சட்டத்துக்கு புறம்பா இந்த டெண்டரை என் ஃப்ரெண்டுக்கு கொடுங்க அப்படின்னு ரெஃபர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த கசிவிடப்பட்ட டாக்குமெண்ட்டில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் வந்து பெரிய சர்ச்சையாக இருக்குது. இதில் அவர் மட்டும் இல்லை, அவரை மாதிரி இன்னும் ஒரு கூடுதலாக ஒரு 2 ஐபிஎஸ் அதிகாரி, ஒரு 6 ஐஏஎஸ் அதிகாரிகள், அப்புறம் 2 எம்எல்ஏ, ஒரு எம்பியோட பெயர்களும் அதில் இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த டாக்குமெண்ட்லாம் எப்படி அவங்களுக்கு கிடைச்சிது, இது எப்படி வெளியில் வந்ததுன்னு பார்த்தா, ஒன்று இடி அவங்க வந்து குற்றம் சாட்டுறாங்கல்ல. ஆனால் இப்போது என்ன டாக் ஓடுது இந்த தலைமைச் செயலக வட்டாரத்தில்னா, இது வந்து இங்கே மாநில தரப்புலேருந்து தான் கசிவிடப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க. மாநில தரப்புலேருந்து எதன் அடிப்படையில் கசிவிடப்படுதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, அதில் இந்த நம்ம சீல் முத்திரெல்லாம் இருக்கும்ல, ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த தரப்புலேருந்து தான் கசிவிடப்பட்டிருக்குன்னு ஒரு டாக் ஒன்று பரபரப்பாக ஓடிட்டுருக்கு. இந்த விசாரணை வந்து வேகம் எடுத்துச்சுன்னா அடுத்தடுத்து இன்னும் பல பேர் வந்து இதில் சிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது.